சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் ஜனநாயக விழுமியங்களாகும். சங் பரிவார்களால் இந்த ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்துள்ளது. 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்திருக்கிற மிக மோசமான அவலமான ஆட்சி நிர்வாகத்தை மூடி மறைக்கிற வகையில், அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புகிற வகையில், மக்களை ஏமாற்றுகிற மோசடி அரசியலில் சங் பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது. அதன் உச்சமாகத்தான் அயோத்தி ராமர் விழா என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. வேலைவாய்ப்பு பிரச்சினை, பொருளாதார வீழ்ச்சி, கல்வி, சுகாதாரம், மருத்துவம் போன்றவற்றில் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற துரோகம், உலக அரங்கில் இந்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற பணமதிப்பு வீழ்ச்சி போன்றவற்றையெல்லாம் மறைப்பதற்காகவும், மக்களின் கவனத்தை அவற்றிலிருந்து திசை திருப்புவதற்காகவும் அவர்கள் கையில் ஏந்திருக்கிற ஒற்றை ஆயுதம் ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கம்தான். இப்படிப்பட்டவர்களின் ஆட்சி தொடர்ந்து நீடித்தால் அதானி, அம்பானி கும்பல் மட்டுமே இங்கு வலிமை பெற முடியும். அவர்களின் ஆட்சியே தொடர்ந்து நீடிக்கும். ஆகவே இவர்களை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது இன்றைக்கு நாட்டின் மிக முக்கியமான தேவையாக மாறியிருக்கிறது. அதற்காக உருவாகியிருப்பதுதான் இந்தியா கூட்டணி. அந்த கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் முதல் தேர்தல் பரப்புரை நிகழ்வாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாடு அமைய இருக்கிறது. இந்த மாநாட்டில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்தியிலும் பங்கேற்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் அழைப்பு விடுக்கிறேன். நேற்று ஆளுநர் பேசும்பொழுது அடுத்த 20 ஆண்டுகள்ல இந்தியா ராமராஜ்யமா அமையணும், அதற்கான பணிகளை எல்லாரும் செய்யணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதுதான் சங் பரிவார்களின் செயல் திட்டம். RN ரவி அவர்களின் குரல், ஒட்டுமொத்த சங் பரிவார்களின் குரல், RSS குரல். அவர்கள் விரும்புவது ராமராஜ்யம் என்கிற பெயரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதிக்க ஆட்சி நிர்வாகமாகும். அதுதான் பெரியாரும் அம்பேத்கரும் சுட்டிக்காட்டிய பார்ப்பன சாம்ராஜ்யம். அதற்காகத்தான் மோடியும் அமித்ஷாவும் உயிரை கொடுத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள். வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் ராமராஜ்யம் என்று ஏற்கனவே பலராலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சம்புகன் என்கிற சூத்திரன் தவம் இருந்தான் என்பதற்காக ராமன் அவனை வதம் செய்தான் என்பது ராமாயணத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆக சூத்திரர்கள் தவம் கூட செய்யக்கூடாது, குலதர்மத்தை மீறக்கூடாது என்று சொல்லுகிற அந்த ராஜ்யம்தான் ராமராஜ்யம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை, சாம்ராஜ்யத்தை இங்கே நிறுவ வேண்டும் என்பதுதான் சங் பரிவார்களின் நோக்கம் என்கிற நிலையில் சமூக நீதி இங்கே அழித்தொழிக்கப்படும், ஜனநாயக விழுமியங்கள் அழித்தொழிக்கப்படும், அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும். ஆகவேதான் RN ரவி போன்றவர்களின் கனவு திட்டத்தை, சதி திட்டத்தை முறியடிக்க அனைத்து தரப்பு உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த அப்பாவி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மாய்மாட அரசியலில் இரையாகி விடாதீர்கள். இவர்களை தூக்கி எறிய ஓரணியில் திரளுங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் அறைகூவி அழைப்பு விடுக்கிறது. கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள்லாம் இருக்காங்க, அச்சத்தில் தமிழக ஆளுநர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தமிழக முதலமைச்சர் பாஜக போல தமிழக ஆளுநர் செயல்படுறாரு, பாஜகவோட அமைப்பு போல செயல்படுறாரு. அதை எப்படி பாருங்க? ஆளுநர் RN ரவி அவர்களை ஏற்கனவே RSS ரவி என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் அடையாளப்படுத்தி அம்பலப்படுத்தி வருகிறோம். அதை அவர் ஒவ்வொரு நிகழ்விலும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கோதண்டராமர் கோவிலில் உள்ள பூசாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அவர்களின் கண்களில் அச்சம் தெரிக்கிறது என்றெல்லாம் வதந்தியை பரப்பினார். ஆனால் அந்த கோவிலில் பூஜைகளை செய்து கொண்டிருக்கிற பூசாரிகள் அதை மறுத்திருக்கிறார்கள். RN ரவி முகத்தில் கரியை பூசியிருக்கிறார்கள். இனியாவது அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
புரிந்து கொள்ள வேண்டும், திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.